what should young people in the church have a burden for? எதை குறித்து வாலிபர்கள் சபையிலே பாரம் கொண்டிருக்க வேண்டும்? When we read the scriptures, we find that in number of cases the Lord prepared young people to take over the leadership of His people. வேதத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய ஜனங்களை பொறுப்படுத்தி நடத்தக்கூடிய தலைவர்களை உண்டாக்கத்தக்கதாக அவர்களுக்கு அநேக பயிற்சிகளை தேவன் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். And the first example of that is in Exodus chapter 33. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்திலே முதல் உதாரணமாக ஒன்றை வாசிக்கிறோம். In Exodus 33 we read about the history of God's people coming out of Egypt. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த அந்த சரித்திரத்தை குறித்து நாம் யாத்திராகமத்திலே வாசிக்கிறோம். And Moses was their leader. மோசே அவர்களுக்கு தலைவனாய் இருந்தான். But and this is almost at the beginning of their journey that we read, they worship the golden calf in chapter 32. அவருடைய பிரயாணத்தின் ஆரம்ப கட்டத்தை குறித்து நாம் 32ஆம் வசனத்திலே அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் அங்கே இந்த பொன் கன்றுக்குட்டியை செய்து வணங்கின காரியத்தை வாசிக்கிறோம். And Moses would go into the presence of the Lord to speak to him. தேவனிடத்திலே பேசும்படியாக தேவனுடைய சமூகத்திலே மோசே அடிக்கடி சென்றார். We read in verse 7, Moses used to take the tent, pitch it outside the camp, and he called the tent of meeting, and it came about that everyone who sought the Lord would go out to the tent of meeting. அங்கே கூடாரத்தை ஏற்படுத்தி அங்கே தேவனோடு கூட பேசும்படியாக தேவன் பேச போகிறாராகவே ஜனங்கள் எல்லாம் அங்கே கூட்டிக் கொண்டு வந்தான் என்று வாசிக்கிறோம். And when Moses entered the tent, verse 9, pillar of cloud would descend and the Lord would speak with Moses. நாம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது, கர்த்தர் மோசேயோடு பேசினார் என்று வாசிக்கிறோம். And all the people, verse 10, they saw this and they would arise and worship at the entrance of the tent. 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். மேக ஸ்தம்பம் கூடார வாசலிலே நிற்பதை ஜனங்கள் கண்டபொழுது எல்லாரும் எழுந்திருந்து கூடார வாசலில் நின்று தங்கள் தங்கள் கூடார வாசலை பணிந்து கொண்டார்கள், ஆராதித்தார்கள். And then Moses returned to the camp, it says in the middle of verse 11. பின்பு மோசே தன்னுடைய கூடாரத்துக்கு அவன் திரும்பினான் என்று பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலே the camp. He went back to the camp. அவன் தன்னுடைய பாளையத்துக்கு திரும்பினான் என்று வாசிக்கிறோம். அவன் பாளையத்துக்கு திரும்பினான். His servant Joshua, a young man, would not depart from the tent. ஆனால் verse 11, அதிலே வாசிக்கிறோம், நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். See, when Moses went back to the camp, மோசே பாளையத்துக்கு திரும்பி போய்விட்டார். and all the other people also went. மற்ற எல்லா ஜனங்களும் திரும்பி போய்விட்டார்கள். It's probably at night, they all went to sleep. இரவு நேரமாய் இருந்திருக்கலாம், எல்லாரும் தூக்கத்துக்காக தூங்கும்படியாய் போய்விட்டார்கள். But there was this one young man who stayed there to worship the Lord. ஆனால் தேவனை தொடர்ந்து ஆராதிக்கும்படியாய் ஒரு வாலிபன் கூடாரத்திலேயே தங்கிவிட்டான். I don't know how old he was. அப்பொழுது அவனுக்கு எவ்வளவு வயசு இருந்திருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. Maybe 20. 20 வயசு இருந்திருக்கலாம். But it says here he was a servant of Moses. ஆனால் அவன் மோசேயினுடைய பணிவிடைக்காரன் அல்லது ஊழியக்காரன் என்று வாசிக்கிறோம். He bowed before the Lord in the tent even when Moses had gone. மோசே அந்த இடத்தை விட்டு கடந்து சென்ற பிறகும் கூட கூடாரத்தில் இருந்து பணிந்து ஆண்டவரை தொழுது கொண்டான். And we read later on, as he continued in that type of service, the Lord chose him to be the next leader. இப்படி அவன் தேவனை சேவிக்கிற விஷயத்திலே தொடர்ந்து இருக்கும் பொழுதுதான் தேவன் அவனை தமக்கு பணி செய்யும்படியாக தெரிந்து கொண்டார். God watched him for many years. அநேக ஆண்டுகளாக யோசுவாவை தேவன் கவனித்துக் கொண்டே இருந்தார். And only after that God gave him that ministry.
அதற்கு பிறகுதான் யோசுவாவுக்கு அந்த ஊழியத்தை தேவன் கொடுத்தார். God watches so many things in young people before he commits a responsibility to them. வாலிபர்களுக்கு பொறுப்பை கொடுப்பதற்கு முன்பதாக தேவன் அவருடைய வாழ்க்கையை கவனித்துக் கொண்டு கூர்ந்து நோக்கிக் கொண்டே இருக்கிறார். It's not a question of impressing the elders or any such thing. மூப்பர்களுக்கு முன்பாக நல்ல பெயரை வாங்கிவிட்டால் போதும் என்று அவர்களை பிரியப்படுத்துகிற காரியமெல்லாம் இதிலே செல்லுபடியாகாது. The important thing is to get a good name from the Lord. முக்கியமான காரியம் ஆண்டவரிடத்திலிருந்து நல்ல பெயரை வாங்க வேண்டும். It's not just a question of coming to the meeting. கூட்டத்துக்கு ஒழுங்காக வந்தால் போதும் என்று அது ஒரு நிபந்தனை அல்ல. But to have a hunger after God. தேவன் மீது ஒரு அளவு கடந்த தாகம் ஏற்பட வேண்டும். And Joshua wasn't preaching, he was only serving. யோசுவா அங்கே அவன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கவில்லை, அவன் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். He was just in the background doing some odd jobs for Moses. மோசேக்கு பின்னாக இருந்து கொண்டு அவன் மோசேக்கு எடுபிடி வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தான். So there were two things you see in Joshua. யோசுவாவினுடைய வாழ்க்கையிலே இரண்டு காரியங்களை பார்க்கிறோம். One is a tremendous hunger after God. ஒன்று தேவன் மீது இருந்த அளவு கடந்த ஒரு தாகம். That even when his leader Moses went to sleep, he was still there before God. தன்னுடைய தலைவனாகிய மோசே அந்த கூடாரத்தை விட்டு பாளையத்துக்கு திரும்பி சென்ற பிறகு கூட இவன் கூடாரத்திலேயே நின்று தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான். There are very few young people like that today. இன்றைக்கு இதுபோல மிக சில வாலிபர்களே இருக்கிறார்கள். There are many who are willing to do what their leaders say. தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வதற்கு தயாராக இருக்கிற வாலிபர்கள் அநேகர் உண்டு. But to have an independent hunger after God yourself, that's a very important thing. ஆனால் தானாகவே தேவன் மீது ஒரு தாகம் கொண்டு அவரை பணிவிடை ஆண்டவருக்கு ஆராதனை செய்வது என்பது வித்தியாசமான காரியம். Which is not at all dependent on some elder or leader. இது மூப்பரையோ அல்லது தலைவரையோ பொறுத்த காரியமே அல்ல. And the second thing you see in Joshua is that he was willing to be a servant. இரண்டாவது என்னதை பார்க்கிறோம் என்றால் அவன் ஒரு பணிவிடைக்காரனாய் இருப்பதற்கு அவன் ஆயத்தமுள்ளவனாய் இருந்தான். Now we read in Exodus in chapter 4 that Moses had two children. மோசேக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் என்று, இரண்டு மகன்கள் இருந்தார்கள் என்று யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். And those sons must have grown up and been with him here. அந்த பிள்ளைகளும் வளர்ந்திருப்பார்கள், மோசேயோட கூட இருந்திருப்பார்கள். And it would have been a tremendous temptation, like it is for all men, to give that ministry to their son. அநேகருக்கு இருக்கிறது போல மோசேயும் இந்த விஷயத்திலே சோதிக்கப்பட்டிருப்பான். இந்த ஊழியத்தை எனக்கு பின்னாக என்னுடைய பிள்ளைகள் தான், என்னுடைய மகன்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சோதிக்கப்பட்டிருந்திருப்பார். We know that King Saul wanted to give his kingdom to his son Jonathan. சவுல் ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய குமாரனாகிய யோனத்தானுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினான். That's natural. அது இயற்கையாக வரக்கூடிய ஒரு உந்துதல். All the big businessmen in India, when they build up a big business, they always hand it over to their son before they die. இந்தியாவிலே எடுத்துக்கொள்ளலாம், பெரிய தொழிலை கட்டி எழுப்பினவர்கள் அவர்கள் தங்களுடைய ஸ்தாபனத்தை, தங்களுடைய தொழிலை மரிப்பதற்கு முன்பதாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு, மகன்களுக்கு பொறுப்பை கொடுத்து விட்டு கடந்து செல்கிறார்கள். Even in the political field, whether Tamil Nadu or other states in India, somebody becomes a leader and then he trains up his son to take over gradually. அரசியல் வட்டாரங்களிலேயும் சரி, அது தமிழ்நாடா இருந்தால் என்ன, மற்ற மாநிலங்களா இருந்தால் என்ன, ஒரு அரசியல் தலைவன் தனக்கு பின்னாக தன்னுடைய கட்சியை நடத்தி செல்ல தன்னுடைய மகனுக்கு பயிற்சி அளிக்கிறான். Particularly where a man has built up something himself, he always hands over to his son. குறிப்பாக தானாகவே ஒரு நிறுவனத்தை ஏற்படுத்தி இருந்தால் அதை தன்னுடைய மகனுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான். That's how it is everywhere in the world. உலகத்தில் எங்கு பார்த்தாலும் இப்படித்தான் இருக்கிறது. And Moses had built up this ministry himself. மோசேயும் இந்த ஊழியத்தை தானாக தான் அவன் தன்னந்தனியாக ஏற்படுத்தினான். God had called him. தேவனே மோசேயை அழைத்தார். He was one of the greatest leaders in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மிகப்பெரிய தலைவன் மோசே. But one of the great things that we see in Moses was he was not partial towards his son. ஆனால் மோசேயினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிற மிகப்பெரிய நல்ல காரியம் என்னவென்றால் தன்னுடைய குமாரர்களிடத்திலே அவன் பாரபட்சமற்றவனாய் இருந்தான். I have seen very few people like that in my life. என்னுடைய வாழ்நாள் முழுவதுமாய் மோசேயை போல ஒரு சிலரை தான் இந்த விஷயத்திலே பார்த்திருக்கிறேன். Even in our midst I find elders who are partial to their own children. நம்முடைய மத்தியிலே கூட மூப்பர்கள் தங்களுடைய பிள்ளைகளிடத்திலே பாரபட்சமாய் இருக்கிறார்கள். Just like out in the other rest of the Christian world. மீதியுள்ள கிறிஸ்தவ உலகத்திலே இருக்கிறது போலவே they train up their children to take over.
அதை எடுத்து நடத்தி செல்லும்படியாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கிறார்கள். And that shows that such people are not like God. அவர்கள் தேவனைப் போல அல்ல என்றுதான் இது காண்பிக்கிறது. Moses was like God. மோசே தேவனைப் போல இருந்தான். He had no partiality. பட்சபாதம் இல்லாதவனாய் இருந்தான். You don't have to be the son of an elder or the daughter of an elder to have a ministry from God. தேவனிடத்திலிருந்து ஒரு ஊழியத்தை பெறுவதற்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு மூப்பருடைய மகனாய் இருக்க வேண்டும் என்ற நியதி அல்ல. Who was Nun, the father of Joshua? I don't even know. He was an unknown person. யோசுவாவுடைய தகப்பனாகிய நூன் யார்? அவன் யாரும் அறியாத ஒரு மனிதனாய் இருந்தான். And your father may be an unknown person, but if you are called by God, there can be a ministry that God can give. உங்களுடைய அப்பா மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உன்னை அழைத்தார் என்று சொன்னால் உனக்கு நல்ல ஒரு ஊழியத்தை தர முடியும். And nobody can stop it. அது யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. It's not by influence that God gives ministry in the church. சபையிலே செல்வாக்கை பயன்படுத்தி தேவன் யாருக்கும் ஊழியத்தை கொடுப்பது அல்ல. So don't be disturbed if in your church somebody is partial and trying to push somebody else, one of his relatives, into some ministry. ஆகவே உங்களுடைய சபையிலே மூப்பர் தன்னுடைய சொந்தக்கார பையனை ஊழியத்திலே பயிற்சி கொடுக்கும்படியாக அவரை முன்னுக்கு நிறுத்துகிறார் என்பதனாலே நீங்கள் அதை குறித்து கலங்க வேண்டாம். God sees your heart. தேவன் உன் இதயத்தை பார்க்கிறார். And he will give you the ministry he has chosen for you if you walk with him. அவரோடு கூட நீ நடப்பாயானால், நடந்தாய் என்றால் உனக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஊழியத்தை உனக்கு தருவார். You may be from an unknown family, it doesn't make a difference, just like Joshua. ஊர் பேர் தெரியாத ஒரு குடும்பத்திலிருந்து யோசுவாவை போல நீயும் ஒரு ஆளாக இருக்கலாம். You may not be educated, you may not have the advantages of other people. மற்றவர்களுக்கு இருக்கிறது போல நீ நன்றாக படித்தவனா இல்லாமல் இருக்கலாம், மற்ற சாதகமான காரியங்கள் உனக்கு இல்லாமல் இருக்கலாம். The same way young sisters can feel. அதே போல இளம் பெண்கள் அப்படி உணரலாம். Oh, if I were an elder's daughter, I could get a good husband because my father will find some good person for me. நான் மட்டும் மூப்பருடைய மகளா இருந்தால் எங்க அப்பா நல்ல மாப்பிள்ளை பார்த்திருப்பார், நல்ல வாழ்க்கை எனக்கு கிடைக்குமே என்று எண்ணிருக்கலாம். But I'm not an elder's daughter, I'm just an ordinary unknown person's daughter. நான் சாதாரண வெளியே தெரியாத ஒரு நபருடைய மகளா இருக்கிறேனே, நான் என்ன செய்வது என்று எண்ணலாம். You think God cares for that? தேவன் உங்களுக்கு கரிசனை உள்ளவராக இருக்கிறாரா என்று எண்ணுகிறீர்களா? God's not worried about whose daughter you are. நீ யாருடைய மகள் என்பதை குறித்து தேவன் அக்கறைப்படுவதில்லை. Don't think all this influence like they have in political and business circles with work with God. அரசியல் வட்டாரம், தொழில் வட்டாரத்திலே உள்ளது போல செல்வாக்குகள் இருந்தால் தேவனிடத்திலே நமக்கு தயை கிடைக்கும் என்று எண்ணிவிட வேண்டாம். You don't have to be afraid. பயப்பட தேவையில்லை. A lot of people who push their children up because of their influence in the church, invariably I can guarantee their children will suffer. சபையிலே எனக்கு செல்வாக்கு இருக்கிறபடினாலே தன்னுடைய பையனை, தன்னுடைய மகனை மேலே முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தள்ளுகிறவர்கள் கண்டிப்பாக நான் உத்தரவாதத்தோடு கூட சொல்ல முடியும், அவருடைய வாழ்க்கை செம்மையாக இருக்காது. பிள்ளைகள் பாடுபடுவார்கள். I have 4 sons and I never allowed them to have any influence because they were my sons. எனக்கு 4 மகன்கள் உண்டு. என்னுடைய மகன்களா இருக்கிறபடினாலே அவர்களுக்கு எந்த ஒரு செல்வாக்கும் அவர்கள் செலுத்துவதற்கு நான் அனுமதித்ததே இல்லை. No special favors, nothing. எந்த ஒரு விசேஷ சலுகையும் அவர்களுக்கு கிடையாது. Everything in the church is based on the anointing, not on whose son you are. சபையிலே எந்த ஒரு காரியமும் அபிஷேகம் இருக்கிறதா என்பதை பொறுத்து தான் இருக்கிறதே ஒழிய யாருடைய மகன் என்பதை பொறுத்து அல்ல. Saul wanted Jonathan, his son, so much to have his ministry that he even threw a spear at David to try and kill David because he felt that David was a threat to his son. தாவீது எங்கே தன்னுடைய மகனுக்கு பதிலாக ராஜாவாய் வந்து விடுவானோ என்று பயந்தபடினாலே சவுல் தாவீதை கொல்வதற்கு ஈட்டியை கூட எறிந்தான். அந்த அளவுக்கு யோனத்தானை தனக்கு அடுத்தது ஊழியத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சவுல் விரும்பினான். Who was David's father? Some unknown man called Jesse. ஈசாய் என்றதான தாவீதுடைய தகப்பன் யார்? அவனும் தெரியாத ஒரு மனிதன் தான். But Jonathan's father was very influential. யோனத்தானுடைய தகப்பனோ மிகவும் செல்வாக்குள்ளவர். But who became king? யார் ராஜாவாய் மாறினது? Not Jonathan. யோனத்தான் அல்ல. That unknown young boy called David. தெரியாத அந்த சிறு பையன் தாவீது தான் ராஜாவாய் மாறினார். In all this we learn a lesson. இவள் எல்லாவற்றிலுமே நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். God has planned something for you. உனக்கென்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருப்பாரேயானால், if you walk with him, he will fulfill it. அவரோடு கூட நீ நடந்தாயானால் அதை நிறைவேற்றுவார். You don't have to worry about whether your elder supports you or he's got a prejudice against you or is partial to somebody else. என்னுடைய மூப்பரனுக்கு சப்போர்ட் பண்ணுவாரா, அல்லது என் மேல தவறான அபிப்பிராயம் வைத்திருக்கிறாரா, அல்லது அவர் பட்சபாதம் காட்டி விடுகிறாரே, நான் என்ன செய்வது என்றெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. I told you that even in our midst I have seen very few elders who are 100% free from partiality. நம்முடைய மத்தியிலே கூட 100%
இந்த பட்சபாதத்திலிருந்து விடுதலையான மூப்பர்களை பார்ப்பது அரிதா இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன். They are partial towards certain people, maybe their relatives or some close friend of theirs. தங்களுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம் அல்லது நெருங்கிய உறவினர்களாக இருக்கலாம், அவர்களிடத்திலே அவர்கள் பாரபட்சம் காட்டுகிறார்கள். That can discourage you when you see that in your church. உங்களுடைய சபையிலே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கும்போது நீங்கள் சோர்ந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. I've heard cases of elders trying to get some girl for their daughter, for their son, or some boy for their daughter. தன்னுடைய மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்த மூப்பர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். Or the other way, அல்லது மகளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும், மகனுக்கு நல்ல பெண் கிடைக்க வேண்டும். You can feel, oh, who will care for me? ஆனால் நீங்கள் எனக்காக யார் கரிசனைப்படுவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். Somebody better than an elder, your heavenly Father. முப்பரை காட்டிலும் சிறந்தவர், அவர்தான் உங்கள் பரமபிதா. You know, it's very good to be in a helpless position. உதவியற்ற நபராய் இருக்கக்கூடிய நிலை என்பது நல்ல நிலை. Because throughout scripture we see it's like that. என்றால் வேதம் முழுவதுமாய் நாம் அதைத்தான் பார்க்கிறோம். God doesn't care for people who have influence in the church. சபையிலே செல்வாக்கு உள்ளவர்களை குறித்து தேவன் கரிசனைப்படுவதில்லை. God cares for those who are helpless in the church. சபையிலே உதவியற்றவர்களாய் இருக்கிறவர்களுக்காக தேவன் கரிசனைப்படுகிறார். And a true man of God will be like that. ஒரு மெய்யான தேவ மனிதன் அப்படித்தான் இருப்பான். He will not be affected by human influence. மனுஷீக செல்வாக்கினாலே ஒரு காலம் அவன் அலசடிப்பட மாட்டான். Moses was like that. He was a man of God. மோசே தேவ மனிதனாய் இருந்தான். He lived so much before God that he became like God. தேவனுக்கு முன்பாகவே அவன் வாழ்ந்தபடினாலே தேவனைப் போலவே மாறினான். So he did not give any special place to his two sons. ஆகவே தன்னுடைய இரண்டு மகன்களுக்கு எந்த ஒரு விசேஷித்த இடத்தையும் கொடுக்கவில்லை. Who took the ministry from him? அவருடைய ஊழியத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. Who took அவருடைய ஊழியத்தை எடுத்தது? When he was dying, மோசே மரித்த பிறகு அவருடைய ஊழியத்தை எடுத்து நடத்தினது யார்? One of his two sons. அந்த இரண்டு மகன்களே ஒரு மகன் கூட இல்லை. I don't even know what his two sons, their names don't even come after some time in the Bible. வேதத்திலே மோசேயுடைய பிள்ளைகளுடைய பெயர் என்ன என்று கூட வருவதில்லை. It was Joshua, யோசுவா தான், son of some unknown man called Nun. நூன் என்றதான ஊர் பேர் தெரியாத ஒரு மனிதன். You know, the ministry God has for you, the husband God has for you, the wife God has for you, you will definitely get if you honor God. நீ தேவனை கனமணினால் உனக்கென்று வைத்திருக்கிற வாழ்க்கை துணை, உனக்கென்று வைத்திருக்கிற ஊழியம் கண்டிப்பாக தேவன் அதை உனக்கு தருவார். யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. You don't have to go and butter some elder in order to get a ministry or any such thing. நல்ல ஒரு ஊழியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி போய் மூப்பரை காக்கா பிடிக்க தேவையில்லை. There are people who try to do that with me, nothing happens. என்னிடத்திலே அப்படி சிலர் செய்ய முயன்றிருக்கிறார்கள், ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. It's a waste of time trying to butter me because you can't butter me. It's not possible. ஏன்ட்ட சோப்பு போடுறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்ட்ட அந்த பாச்சா பலிக்காது. You won't get anything from me. என்னிடத்துல ஒன்றுமே உனக்கு கிடைக்காது. Some of my relatives tried that and they all left the church when they got nothing from me. என்னுடைய உறவினர்களே சில பேர் முயற்சி செய்தார்கள், என்னிடத்துல ஒன்றுமே கிடைக்கவில்லை என்று பார்த்த உடனே சபையை விட்டு நின்று விட்டார்கள். Dear brothers, young brothers and sisters, live before God. அருமையான வாலிப தம்பியே தங்கையே, தேவனுடைய முகத்துக்கு முன்பாக வாழ கற்றுக்கொள். I didn't get my ministry because I had a father who put me into a ministry or some elder brother who used his influence to put me. எங்க அப்பா எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்தான்னு நினைக்கிறீங்களா? அல்லது சில மூத்த சகோதரர்கள் எனக்கு என்னுடைய மூத்த சொந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நான் பெற்றுக்கொண்ட தேவனிடத்தில் இருந்து தான். From my youngest age, என்னுடைய இளம் வயதிலிருந்தே I found people who were jealous of me, who tried to push me down for years. எத்தனையோ ஆண்டுகளாக என் மீது பொறாமைப்பட்டு என்னை மட்டம் தட்டி இப்படி எத்தனையோ வருஷங்கள் நடந்தது. I said, okay, சரி என்று சொன்னேன். I will not fight with them. அவரோடு கூட நான் சண்டை போட மாட்டேன். If they want to push me down, let them push me down. என்னை மட்டம் தட்டினால் தட்டட்டும். It's God who lifts me up. தேவன் தான் உயர்த்துகிறவர். And for 35 years of my life, I experienced that pushing down by many people. 35 ஆண்டுகளாக மட்டம் தட்டுதலையே நான் அனுபவித்து வந்தேன். Those were the years God broke me and prepared me. அந்த ஆண்டுகளிலே தான் தேவனை நொறுக்கி என்னை இந்த ஊழியத்துக்கு ஆயத்தப்படுத்தினார். For the ministry He had for me. எனக்கென்று அவர் வைத்திருக்கிற ஊழியத்துக்காக ஆயத்தப்படுத்தினார். So in your younger days, let God break you. ஆகவே உன்னுடைய வாலிப பிராயத்திலே தேவன் உன்னை நொறுக்கட்டும். He knows when to stop. எப்பொழுது அதை நிறுத்த வேண்டும் என்று அவர் அறிவார். He allowed Joshua to be broken for many years, 40 years. அநேக ஆண்டுகளாக யோசுவாவை நொறுக்கினார் ஆண்டவர். 40 ஆண்டுகளாக அவனை நொறுக்கினார். But have the attitude of Joshua here, a hunger after God and a spirit of service in the church. பணிவிடை செய்கிற சபையிலே பணிவிடை செய்கிற ஆவியை கொண்டவர்களாயிருங்கள், அதே சமயத்திலே தேவன் மீது தாகம் கொண்டவர்களாயிருங்கள். யோசுவாவுக்கு இந்த இரண்டு குணாதிசயங்கள் இருந்தது. Here's another verse in Numbers chapter 11 and verse 28. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இன்னொரு வாக்கியம் காணப்படுகிறது. It says about
Joshua that he was the attendant of Moses from his youth. இங்கே பார்க்கிறோம் 28ஆம் வசனத்திலே என்னாகமம் 11ஆம் அதிகாரம், மோசேயினிடத்தில் வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா என்று பார்க்கிறோம். He was attendant means he was going around doing odd jobs for Moses. அட்டெண்டர் போல எடுபடியாள். யோசுவா மோசேக்கு எடுபடியாளா இருந்தார். I mean, there was no ministry there. He was not preaching. அவன் அங்கே பிரசங்கம் பண்ணவில்லை, அவனுக்கு என்ன ஒரு ஊழியம் இல்லை. God was testing him to see whether he is faithful. அவன் உண்மையா இருக்கிறானா என்று ஆண்டவர் சோதித்து பார்த்தார். He tested him for many years. அநேக ஆண்டுகளாக யோசுவாவை தேவன் சோதித்து பார்த்தார். Then one day, ஒரு நாளிலே, in Numbers 27, என்னாகும் 27ஆம் அதிகாரத்திலே verse 15, 15ஆம் வசனம், Moses said to the Lord, மோசே ஆண்டவரை பார்த்து சொன்னார், May the Lord, the God of all spirits of all flesh, please appoint a man over the congregation who will lead the people so that they don't be like sheep, verse 17, without a shepherd. 16-17 வசனங்கள் என்னாகும் 27ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்களானால், கர்த்தருடைய சபை மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கும் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மீது அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றார். See, Moses was nearly 120 years old and he knew his time was over. மோசேக்கு 120 வயசாகிவிட்டது, தன்னுடைய காலம் முடிந்து விட்டது என்று எண்ணினான். God had already told him earlier that you are not going to take the people into Canaan. கானான் தேசத்துக்கு நீ ஜனங்களை கொண்டு செல்ல முடியாது என்று மோசேயை பார்த்து சொல்லிவிட்டார். உனக்கு because you disobeyed me. நீ எனக்கு கீழ்ப்படியாமல் போனபடினாலே நீ கானானுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். That was over. அது முடிந்து விட்டது. So Moses said, okay, then I'm not going to go lead these. I thought I would lead these people to Canaan, but God said no. நான் தான் இந்த ஜனங்களை கானான் தேசத்துக்கு கொண்டு செல்வேன் என்று எண்ணினேன், ஆனால் தேவன் முடியாது என்று சொல்லிவிட்டார். சரி. So he had a great burden. There must be somebody else to lead these people, otherwise they'll be without a shepherd. இப்பொழுது இந்த ஜனங்களை கானானுக்கு நடத்தி செல்வதற்கு ஒரு தலைவன் வேண்டுமே, இல்லாவிட்டால் மேய்ப்பன் இல்லாத மந்தையை போல இந்த ஜனங்கள் இருப்பார்களே என்று பாரப்பட்டான். He did not, like many Christian leaders today, push one of his sons forward and say, Lord, here. இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவ தலைவர்களை போல தன்னுடைய பையனை முன்னாக தள்ளி ஆண்டவர் ஏதோ இருக்கிறான், இவனை அபிஷேகித்து தலைவனாக ஏற்படுத்த வேண்டும் மோசே சொல்லவில்லை. He did not gradually train his son over a period of 20 years. 20 ஆண்டுகளாகவோ அல்லது ஒரு சில காலகட்டத்திலேயோ தன்னுடைய மகனை பயிற்சி கொடுக்கவில்லை. He was not running a Christian organization. அவன் ஒரு கிறிஸ்தவ நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கவில்லை. He did not believe the work was his work. அந்த ஊழியம் தன்னுடைய ஊழியம் என்று அவன் எண்ணவில்லை. A lot of people who start something believe that their work is the Christian work is their work. இப்படி ஊழியத்தை ஆரம்பிக்கிற அநேகர் இந்த ஊழியமானது தங்களுடைய ஊழியம், தங்களுடைய நிறுவனம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். I don't believe it's God's work. தேவனுடைய வேலை என்று அவர்கள் எண்ணுவதில்லை. But Moses believed it was God's work. ஆனால் மோசே இது தேவனுடைய பணி, தேவனுடைய ஊழியம் என்று எண்ணினான். Only a man who recognizes that the church is God's work will be able to build it the way God wants it to be built. சபையானது தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியம் என்று எண்ணுகிற ஒருவனை தேவன் விரும்புகிறவனமாய் சபையை நடத்தி செல்வான். And so he said, Lord, I don't know who should be the leader. It's not my sons. I don't see much of an anointing in them. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு அவ்வளவு அபிஷேகம் இல்லை, ஆகவே அவர்கள் நடத்துவார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆண்டவர், யார் இந்த பிள்ளை இந்த நம்முடைய ஜனங்களை நடத்துவார்கள் என்று தெரியவில்லை என்று ஜெபித்தான். God said, I've been watching somebody for a long time. நான் நீண்ட காலமாக ஒரு ஆளை கவனித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். 18ஆம் வசனம். Take Joshua, யோசுவாவை தெரிந்து கொள், and a man in whom is the Spirit, and lay your hand on him. ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை. And in the presence of the whole congregation, verse 19, commission him in their sight. முழு சபைக்கு முன்பாக நிறுத்தி அவனுக்கு கட்டளை கொடு என்று சொல்கிறார். You shall put some of your authority on him. உன்னுடைய அதிகாரத்தை அவனுக்கு கொடு என்று சொல்கிறார். See, he never did that till God told him to do it. தேவன் மோசேக்கு சொல்லும் வரை அவனாக அதை செய்யவில்லை. Another thing I've seen in some of our churches is elders who appoint somebody who will just say yes to them. சில இன்னொரு காரியத்தை நான் பார்த்திருக்கிறேன், தங்களுடைய எல்லா காரியத்துக்கும் ஆமாம் சாமி போடக்கூடியவர்களை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள், மூப்பராக நியமிக்கிறார்கள். Moses was not so foolish. மோசே அப்படிப்பட்ட புத்தியனாக இருக்கவில்லை. You know, it's very easy for an elder brother to appoint another person who will say yes sir, yes sir, yes sir to him. அவர் சொல்லுகிற எல்லா காரியத்துக்கும் ஆமா 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 என்று தலையாட்டி கொண்டிருக்கிற ஒரு நபரை மூப்பராக நியமிப்பது ரொம்ப எளிது. Because then he can still run the show like a one man pastor. ஏனென்றால் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நபர் ஆதிக்கம் செலுத்தி நடத்துகிற பாஸ்டரை போல சபை நடத்தி செல்லலாம். ஏனால் தான் சொல்லுகிற எல்லாருக்கும் ஆமா சாமி போடுவார். That's all human. இவையெல்லாம் மனுஷிகமானது, it's not divine. இது தெய்வீகமானது அல்ல. God is the one who has to choose who has a ministry. யாருக்கு ஊழியம் கொடுக்கப்பட வேண்டும் என்று தேவன் தான் ஒருவனை தெரிந்து கொள்கிறார், not man. மனிதன் அல்ல. And it may not be somebody we like or we choose.
நாம் தெரிந்து கொள்கிற ஒருவரை போல இருக்க மாட்டார். And so I want to say to you that if God has a ministry for you, ஆகவே தேவன் உனக்கு ஒரு ஊழியத்தை வைத்திருப்பாரானால் nobody in the world can rob you of that ministry. உலகத்துல யாருமே அந்த ஊழியத்தை உன்னிடத்திலிருந்து திருட முடியாது. You must believe that. நீ அதை விசுவாசிக்க வேண்டும். I believed it as a young man. நான் வாலிபனாய் இருந்த பொழுது விசுவாசித்தேன். All the people who were jealous of me, who tried to suppress me, I said, they cannot stop me from having ministry God has for me. என்னை என் மீது பொறாமை கொண்டு என்னை மட்டம் தட்டி என்னை கீழே தள்ளிவிட முயற்சித்த ஒருவரும் என்னுடைய ஊழியத்தை தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற ஊழியத்தை திருட முடியாது என்று எண்ணினேன். A young man, I believed that also in relation to marriage. திருமணம் என்ற காரியத்திலே கூட நான் இப்படித்தான் நம்பிக்கை வைத்திருந்தேன். I was a full-time worker without any salary. நான் ஒரு முழு நேர ஊழியனா இருந்தபடினால எனக்கு சம்பளம் என்று ஒன்று கிடையாது. Have you ever heard of a girl marrying somebody who has no salary? சம்பளமே இல்லாத ஒரு நபரை திருமணம் செய்ய ஒரு பெண் முன் வருவாளா? I've conducted many marriages in CFC, but I've never found a girl who was willing to marry somebody who had no salary. நான் சிஎஃப்சியிலே அநேக திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறேன். எந்த ஒரு பெண்ணும் சம்பளம் இல்லாத ஒரு பையனை திருமணம் செய்ய முன்வந்ததை நான் பார்த்ததே இல்லை. Most of the men marry girls because they are good looking, and most of the girls marry a man because they got a good job. அநேக பையன்கள் ஏன் பெண்களை திருமணம் செய்கிறார்கள் என்றால் நன்றாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறாள். அதே போல பெண்கள் ஏன் பையனை திருமணம் செய்கிறார்கள் என்றால் நல்ல வேலை இருக்கிறது, நல்ல சம்பளம் கொண்டு வருவார். That's how it's in the world, and that's how very often it's in the church. உலகத்திலே தான் இப்படி இருக்கிறது, சபையிலும் அப்படி அடிக்கடி இருக்கிறது. Even so-called spiritual people, ஆவிக்குரியவன் என்று எண்ணுகிறவர்கள் கூட when it comes to marriage, they are downright carnal. திருமணம் என்ற காரியம் வரும்பொழுது முற்றிலும் மாம்சீகமாக இருக்கிறார்கள். Even a lot of people who think they're very spiritual. தான் ஆவிக்குரியவன் என்று எண்ணுகிற அநேகர் கூட அப்படித்தான் செய்கிறார்கள். I want to say to you, don't be like them. அப்படி இருக்க வேண்டாம், அவர்களைப் போல இருக்க வேண்டாம் என்று உங்களுக்கு சொல்கிறேன். I remember I said, Lord, if you got somebody planned for me, nobody can take her. I will marry her. ஆண்டவரே, நீர் எனக்கென்று ஒரு நபரை நியமித்திருந்தீர், ஆனால் யாருமே அந்த நபரை எடுத்துக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக நான் தான் திருமணம் செய்வேன். And hundreds of people may try to marry her, it won't succeed. 100 பேர் அந்த பெண்ணை திருமணம் செய்ய முயற்சித்தாலும் அவர்கள் ஜெயிக்க மாட்டார்கள். I had that faith. எனக்கு இந்த விசுவாசம் இருந்தது. When I was 27 years old. நான் 27 வயதா இருக்கும் பொழுது. And God did that for me. தேவன் அதை எனக்காக செய்தார். Now I say that because there are a lot of young people today who are wondering how they'll get married. இன்று अनेक வாலிபர்கள் எனக்கு எப்படி திருமணம் நடக்கும் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Some of you may say, well, I'm not very good looking. நான் பார்ப்பதற்கு நன்றாக இல்லை என்று ஒரு சிலர் சொல்லலாம். Or you may say, well, I don't have a good job, I don't have a big salary. Who எனக்கு will நல்ல be சம்பளம் attracted towards me? எனக்கு நல்ல சம்பளம் இல்லை, நல்ல வேலை இல்லை, என்னை பார்த்து யார் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று எண்ணலாம். Do you think all those people who are attracted to a girl on the basis of good looks have a happy marriage? நல்ல பார்ப்பதற்கு அழகாக இருக்கிற பெண்ணை திருமணம் செய்து எல்லாரும் சந்தோஷமுள்ள திருமணம் உள்ளவர்களாக இருக்கிறார்களா? Beauty is not the foundation for a marriage. அழகு என்பது திருமணத்தினுடைய அஸ்திவாரம் அல்ல. Do you think people who are attracted to a man because he's got a good salary, they have a happy marriage? நல்ல சம்பளம் வாங்குகிறார் என்பதனாலே ஈர்க்கப்பட்ட பெண்கள் நல்ல திருமண வாழ்க்கை வாழ்கிறார்களா? Money is not the foundation for a marriage. திருமணத்திற்கு அஸ்திவாரம் பணம் அல்ல. It must be spirituality, God's leading. தேவனுடைய வழிநடத்துதல் இருக்க வேண்டும். And I tell you, in my lifetime I have seen very few young brothers and sisters who are so wholehearted like that. இதுபோல முழு இதயமுடைய ஒரு சில வாலிப தம்பி தங்கைகளையே நான் பார்த்திருக்கிறேன். We have some good brothers and sisters in our church, but very few who are wholehearted. நல்ல சகோதரர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அதிலே ஒரு சிலர் தான் முழு இதயமுடையவர்களாக இருக்கிறார்கள். Because they follow what they see around them. ஏனென்றால் தங்களை சுற்றி நடக்கிற காரியங்களை பார்த்து அதை பின்பற்ற முயற்சி செய்கிறார்கள். Okay, so they have a mediocre, average type of Christian life. ஆகவே இப்பொழுது அவர்களுக்கு தரம் தாழ்ந்த ஒரு மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Most believers are like that. அநேக விசுவாசிகள் இப்படித்தான் இருக்கிறார்கள். Even in our churches. நம்முடைய சபைகளிலே கூட அப்படித்தான் இருக்கிறார்கள். But in the midst of that, God wants you to be a radical, wholehearted young brother and young sister. அவர்கள் மத்தியிலே நீ தீவிரமான முழு இதயமுடைய ஒரு வாலிப தம்பியாய் தங்கையாய் இருக்க தேவன் விரும்புகிறார். There were many good young people in the camp of Israel, but Joshua was different. அந்த இஸ்ரவேல் பாளையத்திலே அநேக வாலிப தம்பிகள் தங்கைகள் இருந்தார்கள், ஆனால் யோசுவா வித்தியாசமானவனாய் இருந்தார். God is very selective when he gives somebody a ministry. ஒரு ஊழியத்தை கொடுக்கும் பொழுது தேவன் மிகவும் தேர்ந்தெடுத்து தான் செய்கிறார். You can't play the fool with God. தேவனிடத்திலே போய் நாம் பூச்சாண்டி காமிக்க முடியாது. You can impress everybody in your church that you're a spiritual person. நான் ஒரு ஆவிக்குரியவன் என்று சொல்லி எல்லாரையும் கவர்ந்து விடலாம். But God sees your heart and he knows exactly where you stand. தேவனோ உன்னுடைய இதயத்தை பார்த்து நீ எங்க நிற்கிறாய் என்பதை அறிகிறவராய் இருக்கிறார். I want to say to you young people, don't try to impress man, live before God's face. தேவனுடைய முகத்துக்கு முன்பாகவே வாழ கற்றுக்கொள்ளுங்கள். மனிதனை காக்கா பிடிக்க நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். God will give you the ministry he has planned for you. உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின ஊழியத்தை தேவன் உங்களுக்கு தருவார். God will give you the husband or wife he has planned for you. உனக்கென்று தேவன் திட்டமிட்ட புருஷனையும் மனைவியை தருவார். If you put him first, அவரை முதலாவது நீ வைத்தால். God is looking for people like Joshua who will put him first.
தேவனை முதலாக வைக்கக்கூடிய யோசுவாவை போன்ற வாலிபர்கள் இருக்கிறார்களா என்று தேவன் பார்க்கிறார். Who will still worship him when the elder has gone to bed? மூப்பன் படுக்கைக்கு சென்ற பிறகும் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா? That's how Samuel was as a young boy. இப்படித்தான் சாமுவேல் சிறு பையனாய் இருக்கும் பொழுது அவன் இருந்தான். His leader Eli was sleeping, but Samuel was sitting listening. God, what are you saying to me? ஏலி அவன் படுத்து நித்திரைக்கு சென்று விட்டான். ஆனால் சாமுவேலோ, ஆண்டவரே நீர் என்ன பேச சித்தமாய் இருக்கிறீர் என்று விழித்துக் கொண்டிருந்தான். You know, God, He really looks for people like that. இதுபோல யாராவது இருக்கிறார்கள் என்று தேவன் தேடுகிறார். He looked for a child like Samuel because there was nobody else other than that child who was willing to listen to him. சாமுவேலை போல சிறு பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று ஆண்டவர் பார்க்கிறார். என்றால் அந்த பிள்ளையை தவிர வேறு யாரும் இல்லை. Imagine, God could, in the whole of Israel, God could find only one small boy less than 10 years old who was ready to listen to him. தனக்கு கவனிக்கும்படியாக முழு இஸ்ரவேலிலே தேவன் தேடி பார்க்கும்போது 10 வயதுக்கு குறைந்த ஒரு குழந்தைதான் இருந்தான். So we see that Joshua was willing to wait for God to exalt him. தேவன் தன்னை உயர்த்தும்படியாக யோசுவா காத்திருக்க ஆயத்தமாய் இருந்தான். He was a very timid person in the beginning. ஆரம்பத்திலே அவன் மிகவும் பயந்த ஒரு மனிதனாய் இருந்தான். How do we know that? அது எப்படி நமக்கு தெரியும்? We read in Joshua chapter 1. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். God had to tell him in verse 6. 6ஆம் வசனத்தில் தேவன் அவனுக்கு சொல்ல வேண்டியதா இருந்தது. Strong and courageous. பலங்கொண்டு திடமனதாய் இரு. You don't have to tell a courageous man to be courageous. ஒரு தைரியமாய் இருக்கிறவனை பார்த்து தைரியமாய் என்று சொல்ல தேவையில்லை. But God had to tell Joshua, be courageous because I'll be with you. நான் உன்னோடு கூட இருக்க போகிறேன், ஆகவே பலங்கொண்டு திடமனதாய் இரு என்று யோசுவாவுக்கு தேவன் சொல்ல வேண்டியிருந்தது. And he told him later that I will exalt you before these people. தேவனுக்கு முன்பாக நான் ஜனங்களுக்கு முன்பாக நான் உன்னை உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். And that's what God did later. பின்னாக அதைத்தான் தேவன் செய்தார். And that's what you must also learn. There is a time that God has, if you are faithful before him, where he will exalt you. தேவனுக்கு முன்பாக நீ உண்மையாக இருந்தால் தேவன் தன்னுடைய காலத்திலே உன்னை உயர்த்துவார். And he will give you a husband, he will give you a wife, he will give you a ministry. Everything comes from him. நல்ல ஒரு கணவனை தருவார், நல்ல ஒரு மனைவியை தருவார், நல்ல ஒரு ஊழியத்தையும் தருவார். எல்லாமே நீ அவரை தேடுவதை பொறுத்து தான் இருக்கிறது. Particular time for that. அதற்கென்று ஒரு காலம் உண்டு. I want to show you a verse in Psalm 105. சங்கீதம் 105 ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். See, Joseph was not the eldest brother in his family. யோசேப்பு தன்னுடைய குடும்பத்திலே மூத்த மகனா இல்லை. He was number 11 out of 12 children. 12 பிள்ளைகளிலே 11வது பிள்ளையாய் தான் யோசேப்பு இருந்தார். All the others were jealous of him and put him aside. மற்றவர்கள் எல்லாரும் அவன் மீது பொறாமை கொண்டு அவனை ஒதுக்கி விட்டார்கள். They tried to kill him, but they finally sold him off as a slave. அவனை கொலை செய்ய தீர்மானித்தார்கள். கடைசியாக அவனை அடிமையாக எகிப்துக்கு விற்று போட்டார்கள். Even in Egypt, people accused him falsely. எகிப்திலே கூட ஜனங்கள் அவனை பொய்யாய் குற்றம் சாட்டினார்கள். But because he was faithful before God, ஆனால் அவன் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால், no father or mother to help him in Egypt. எகிப்திலே அவனுக்கு உதவி செய்வதற்கு தகப்பனோ தாயோ இல்லை. He had no elder brother to push him up. அவனை முன்னக்கு தள்ளுவதற்கு எந்த ஒரு மூத்த சகோதரனும் அவனுக்கு இல்லை. He had no influence. He was a slave. அவன் ஒரு அடிமையா இருந்தான். அவனுக்கு எந்த ஒரு செல்வாக்கும் இல்லை. But when God is with you, it doesn't matter who you are. தேவன் மட்டும் உன்னோடு கூட இருந்தால் நீ யாரா இருந்தாலும் அது ஒரு பரவாயில்லை. God lifted him up. தேவன் அவனை உயர்த்தினார். It says here that they about Joseph in verse 17, they sold him as a slave. 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். And they put him in fetters and laid him in irons. சங்கீதம் 105:18 பார்க்கிறோம், அவனை கால்களில் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. Then listen to this verse. இந்த வசனத்தை கவனியுங்கள். Until the time that God's word came to pass, the word of the Lord tested him. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. There is a particular time, அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது, where God has determined you are ready to get married or to have a ministry. திருமணமாவதற்கோ அல்லது ஊழியத்தை பெறுவதற்கோ சரியான வேளை என்பதை தேவன் நியமிக்கிறார். Until then the Lord tests you. அதுவரை தேவன் உங்களை சோதிக்கிறார், புடமிடுகிறார். I'll tell you something. ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். You must believe that there is a heavenly Father in heaven watching over every detail of your life. உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சிறு காரியத்தையும் நுண்ணிப்பாய் கவனிக்கிற ஒரு பரமபிதா பரலோகத்திலே உண்டு. After he's tested you, you may think you're all alone. சோதித்த பிறகு நான் தனியனாய் தான் இருக்கிறேன் என்று நீ எண்ணலாம். From the age of 17, Joseph, till the age of 30,
There was no sign that God was helping him. 17 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் யோசேப்புக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் செய்கிறார் என்று சொல்வதற்கு ஒரு அடையாளமும் இல்லை. Well, when he worked, there was a blessing on his work in Potiphar's house and everywhere. போத்திபார் வீட்டிலேயும் சரி எங்க இடத்திலேயும் சரி அவன் வேலை செய்யும் பொழுது அதிலே ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. So many things went against him. ஆனால் எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு பிரதிகூலமாகவே இருந்தது. He never saw his parents for 13 years. 13 ஆண்டுகளாக தன்னுடைய பெற்றோரை அவன் பார்க்கவே இல்லை. And then it was nearly 20 years before he saw his parents. தன்னுடைய பெற்றோரை பார்த்து 20 ஆண்டுகள் ஆகிறது. And falsely accused, everybody against him. பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டான், எல்லாரும் அவனுக்கு விரோதமாக இருக்கிறார்கள். But he didn't feel sorry for himself. அதற்காக அவன் வருத்தப்படவில்லை. He trusted God. அவன் தேவனை நம்பினான். And sometimes we feel sorry for ourselves as young people. Oh, everybody's against me, nobody's supporting me. எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, எல்லாரும் எனக்கு எதிராகவே இருக்கிறாங்களே அப்படி சொல்லி ஒரு விதமான பரிதாப உணர்வுக்குள்ளாய் நீங்கள் வரலாம். Joseph didn't have a Bible, he didn't have the Holy Spirit, he didn't have fellowship, he had nothing. யோசேப்புக்கு வேதமோ பரிசுத்த அபிஷேகமோ ஐக்கியமோ இல்லாமல் இருந்தது. But he had God. ஆனால் அவனுக்கு தேவன் இருந்தார். What an example. என்ன உதாரணம் பாருங்கள். 13 years. 13 ஆண்டுகள் people tried to suppress him. அவனை ஜனங்கள் மட்டம் தட்டினார். But when God had a plan for him, he fulfilled it. அவனுக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார், அதை நிறைவேற்றினார். That's an encouragement for you. இது உங்களுக்கு ஒரு உற்சாகம் அல்லவா? I want to show you the example of David. தாவீதுடைய உதாரணத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் when we read that God was unhappy with Saul, சவுலோடு கூட தேவன் அதிருப்தியாய் இருந்தார். The Lord said to Samuel in chapter 16, 1 Samuel 16. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், I've rejected Saul, now go to the house of Jesse. I'm selecting one of his sons to be the next king. நான் சவுலை தள்ளிவிட்டேன், இப்பொழுது நீ ஈசாயினுடைய வீட்டிற்கு சென்று அங்கே நான் தெரிந்து கொள்கிற ராஜாவை நீ தெரிந்து கொள் என்று சொன்னார். Now Saul's son Jonathan was a very good young man. சவுலுடைய மகன் யோனத்தான் அவன் மிகுந்த நல்ல ஒரு வாலிபனாய் இருந்தான். But God did not choose him. ஆனாலும் தேவன் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. God is the one who chooses தேவன் தான் whom to give a ministry to. யாருக்கு ஊழியத்தை கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவர், தெரிந்து கொள்கிறவர் தேவன் தான். Recognize that. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். So he said, I have selected that as an unknown person there called Jesse. One of his sons is going to be my next king. யாருக்கும் தெரியாத ஒரு ஈசாயின் ஒரு பையன் ஒரு ஆள் இருக்கிறான், அவன் வீட்டுல இருக்கிற தாவீதுன்னு ஒரு சின்ன பையனை தான் நான் ராஜாவாய் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Samuel goes there. ஆகவே சாமுவேல் அங்கே போகிறான். And he says to Jesse, please call all your sons. உன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் கூப்பிடு என்று சொல்லி ஈசாய்க்கு தாவீது சவுல் சொல்லுகிறார், சாமுவேல் சொல்லுகிறார். And Jesse called not all his sons. He didn't call David. ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டான், ஆனால் எல்லா குமாரர்களையும் கூப்பிடவில்லை, தாவீதை கூப்பிடவில்லை. David was the youngest. இருக்கிறதுலே கடைக்குட்டி தாவீது தான். That he is there always strumming his guitar and singing songs and looking after sheep. Let him sit there. அவன் கடைசி பையன், அவன் பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் கிட்டார் போட்டுட்டு அல்லது ட்ரம் அடிச்சுட்டு பாட்டு பாடிட்டு ஆடகளை பார்த்துட்டு அங்க வயல்வெளியில இருக்கிறான். These are all the smart sons of mine. இவர்கள் எல்லாரும் புத்திசாலிகள், திறமைசாலிகள். And so he called all his 7 sons there. ஆகவே தன்னுடைய 7 மகன்களையும் அங்கே கூப்பிட்டான். And then we read that one by one they came before him. ஒவ்வொருவராக சாமுவேலுக்கு முன்பாக வந்தார்கள். And it says Jesse made, verse 10, 7 of his sons pass before Samuel. தன்னுடைய 7 பிள்ளைகளும் சாமுவேலுக்கு முன்பாக வரும்படியாய் செய்தான். Chapter 16 verse 10. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம். தன்னுடைய 7 குமாரரையும் வர செய்தான். One by one the Lord said no, 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 no. ஒவ்வொரு பையனா வரான், ஆண்டவர் இவன் இல்ல இவன் இல்லன்னு சொல்லிட்டே இருக்கிறார். And Samuel was confused. சாமுவேல் குழப்பமடைஞ்சிருச்சு. The Lord told me that one of the sons is to be the king and you say no to all 7. உங்க ஈசாயுடைய பிள்ளைங்கிட்ட தானே என்னை அனுப்புனீங்க ஆண்டவரே, ஆனா நீங்க யாருமே இல்லன்னு சொல்றீங்களேன்னு சொல்லி குழம்பி போயிட்டான் சாமுவேல். Then he asked the question. அதுக்கப்புறம் கேக்குறான், Jesse, are these all your children? அவ்வளவுதான் உன் பிள்ளைங்களா? Oh, he said, I know you told me to call all my sons, but there's one young fellow, he's a pretty useless chap, I didn't call him. உன் பிள்ளைகள் இவ்வளவுதான் ஈசாயை கேட்டான். அதுக்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒரு இருக்கிறான், அவன் அவ்வளவு சாமர்த்தியசாலி இல்ல, அதனால நான் அவனை கூப்பிடல அப்படின்னு சொல்றான். See, even his father didn't despise him. தன்னுடைய சொந்த தகப்பனே அவனை அற்பமாய் எண்ணினான். Sometimes children can face that. சில சமயத்துல பிள்ளைங்க father shows partiality to some of the older children and not to this youngest one. சில சமயத்துல அவங்க அப்பா அம்மா பெரிய பிள்ளைங்களுக்கு எல்லாம் பச்சைபாதம் காமிச்சு, நீ சின்ன பையன் உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கிடலாம். What David was probably 17, 18 years old. அப்ப தாவீதுக்கு 17, 18 வயசா இருந்திருக்கும். But God was watching him
ஆனா தேவன் அவனை கவனித்துக் Even கொண்டிருந்தார். at that young age, அந்த வாலிப he நாட்களிலே had a hunger after God. தேவன் மீது அவன் தாகம் கொண்டிருந்தான். And he was singing songs to God while watching the sheep. அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டே தேவனுக்கு பாடல்களை பாடிக்கொண்டு ஆராதித்துக் Once கொண்டிருந்தான். when a lion came and caught a sheep, ஒரு முறை சிங்கம் வந்து ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. this David went with faith and killed that lion. And விசுவாசத்தோடு கூட போய் அந்த சிங்கத்தை கொன்று போட்டான். சிங்கத்தை கொன்று போட்டு அந்த ஆட்டை சிங்கத்தினுடைய வாயிலிருந்து but he never told his father about it. ஆனா இது அவங்க அப்பாட்ட சொல்லவே இல்லை. அவன் If you killed a lion somewhere, would you tell your father about it? நீங்க எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு சிங்கம் வந்துருச்சு, சிங்கத்தை சண்டை போட்டு கொண்டுட்டீங்க, உங்க அப்பாட்ட சொல்லுவீங்களா? Not only the father, I think the whole town will hear your testimony. அப்பா மட்டும் இல்ல, முழு ஊருக்கே அந்த நீங்க அந்த காரியத்தை சொல்லிடுவீங்க, சாட்சியை சொல்லிடுவீங்க. But David was such a humble person. He never wanted to show off. It is God who did it. தேவன் தான் தனக்கு உதவி செய்ததாக தான் செய்தது போல காமிக்க விரும்பாமல் தாழ்மையுள்ள ஒரு மனிதனாக இருந்தார். God looks for people who are humble and who give him all the glory. தேவனுக்கே சகல மகிமையும் கொடுக்கக்கூடிய தாழ்மையுள்ள வாலிபர்கள் இருக்கிறார்களா என்று ஆண்டவர் பார்க்கிறார். Who are not trying to show I'm a great man. நான் ஒரு பெரிய ஆள் பார்த்தியா என்று காண்பிக்காதவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று பார்க்கிறார். So Samuel said, call that person. அவனை கூப்பிடப்பா என்று சாமுவேல் சொன்னான். And as soon as David, that young man, came, அந்த இளம் தாவீது வந்தவுடனே the Lord said, arise, anoint him. எழுந்திருந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் சொன்னார். See, this unknown shepherd boy, God was watching from heaven. யாருக்கும் தெரியாத ஒரு ஆடு மேய்க்கிறவன் தேவன் பரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தார். Today the name of David is known everywhere. இன்றைக்கு டேவிட் என்ற பெயர் எல்லா இடத்திலும் அறியப்பட்டிருக்கிறது. Jesus called himself the son of David. தாவீதின் குமாரன் என்று இயேசு அழைக்கப்படுகிறார். But who was David initially? ஆனால் ஆரம்பத்திலே தாவீது யாரா இருந்தான்? A person more unknown than you. உங்களை காட்டிலும் மிகவும் அறியப்படாதவனா இருந்தான். You are at least known in your church. உங்களை சபைக்காச்சும் தெரியும் நீங்க யாருன்னு. David was more unknown than you. உங்களை காட்டிலும் தாவீது அறியப்படாதவனா இருந்தான். Do you know that with God there is no partiality? தேவனிடத்திலே பட்சபாதமே இல்லை என்று தெரியுமா உங்களுக்கு? You can have all the influence in the world and God may never give you a ministry. உலகத்திலே எல்லா விதமான செல்வாக்கும் உனக்கு இருக்கலாம், ஆனாலும் தேவனிடத்திலிருந்து ஒரு ஊழியம் உனக்கு கிடைக்காமல் போகலாம். You can go and butter the elders as much as you like. நீங்கள் மூப்பருக்கு போய் சோப்பு கொண்டே இருக்கலாம், ஆனால் தேவன் அதை குறித்து கவலைப்படுவதில்லை. God decides whom to give a ministry. யாருக்கு ஊழியத்தை கொடுப்பது என்பதை தேவன் தான் தீர்மானிக்கிறார். Who is willing to be broken? யார் உடைக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்? He sees who's got a hunger after him. எனக்கு பின்னாக யாருக்கு தாகம் இருக்கிறது? Who is seeking him in the middle of the night? இரவு நேரங்களிலே நடு சாமங்களிலே விழித்து என்னை தேடுகிறவன் யார்? Who is willing to be a servant? ஒரு பணிவிடைக்காரனா இருக்க விரும்புகிறவன் யார்? See another example in 2 Kings chapter 3. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் இன்னொரு மாதிரியை பார்க்கிறோம். 2 Kings chapter 3. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். For many years Elijah had been the great prophet in Israel. இஸ்ரவேலில் அநேக ஆண்டுகளாக எலியா அவர் தீர்க்கதரிசியாக இருந்தான். He had gone up to heaven. இப்போது பரத்துக்கு ஏறி சென்று விட்டான். And when they wanted to get a prophet to find out God's will in some situation, சில சமயத்திலே தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக தீர்க்கதரிசியை தேடும் பொழுது 2 Kings chapter 3 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் verse 11. 11ஆம் வசனம். Jehoshaphat the king asked, isn't there a prophet here? கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா? Inquire from the Lord by him. கர்த்தரிடத்திலே விசாரிக்கும்படிக்கு தீர்க்கதரிசி யாரும் இல்லையா என்று யோசபாத் ராஜா கேட்டார். One of the servants said, அதுல ஒரு வேலைக்காரன் சொன்னான், oh, there is Elisha. You remember the man who used to pour water for Elijah to wash his hands? எலியாவுக்கு கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்ற ஒருவன் இருக்கிறான் தெரியுமா? Do you know what Elisha's reputation was? எலிசாவுடைய புகழ் என்ன தெரியுமா? When Elijah went to eat food, Elisha would pour the water for him to wash his hands. எலியா சாப்பிட போறதுக்கு முன்னாடி இவர் தண்ணி எடுத்து ஊத்துவார் அவர் கைகள் வருது. And after he's finished eating food again, Elisha would pour water. சாப்பிட்டதுக்கு பிறகு இவர் கைகள் வருதுக்கா எலிசா தண்ணி எடுத்து ஊத்துவார். What a way to start your ministry. இந்த ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு என்ன ஒரு வழி பாருங்க. That's what Joshua did. யோசுவா இதை தான் செய்தான். That's what Elisha did. எலிசா இதை தான் செய்தான். Sometimes when we are young, சில சமயத்திலே நாம் we immediately want to have some big ministry. வாலிபர்களாக இருக்கும்போது திடீரென எனக்கு ஒரு பெரிய ஊழியம் வேண்டும் என்று எண்ணுகிறோம். I remember when I was young, நான் வாலிபனாக இருக்கும்போது every church I went to, நான் போன ஒவ்வொரு சபையிலையும் I did the lowliest jobs that was to be done there. அங்கே செய்யப்படக்கூடிய மிகவும் கீழான வேலையை நான் தெரிந்து கொண்டு செய்தேன். I was a naval officer with a very high position. நான் ஒரு நேவி கப்பற்படையிலே ஒரு ஆபீசராக இருந்தேன், நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தேன். But I was only 21 years, 22 years old. ஆனால் அப்பொழுது எனக்கு 21 22 வயசா இருந்தது. But I said in the church, சபையிலே I'm not a naval officer, I'm just a servant. சபையிலே நான் நேவி ஆபீசர் கிடையாது, அங்கே நான் ஒரு வேலைக்காரன். So I used to sweep the floor and தரையை கூட்டுவேன், mats and பாயை போடுவேன், and clean the toilets.
தாங்க கழிவறை சுத்தம் and செய்வேன், serve the food. சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறுவேன். That's what I did for many years. அநேக ஆண்டுகள் இதைத்தான் நான் செய்தேன். Are you willing to do any lowly job in the church? சபையிலே இப்படிப்பட்ட கீழான வேலையை செய்வதற்கு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? A lot of people God never chooses for a ministry because they're not willing to start with lowly job. இப்படிப்பட்ட கீழான வேலையை செய்வதிலிருந்து ஆரம்பிப்பதற்கு மனதில்லாதபடினாலே அநேகரை தேவன் தெரிந்து கொள்ள முடியவில்லை. They want to start with something big. பெரிய வேலை தான் ஆரம்பிக்கணும், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் பிரதர் என்று சொல்வார்கள். I'll tell you, if you want to serve the Lord, you start with cleaning the toilets in your church. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் முதலாவது உங்கள் சபையில் உள்ள கழிவறை சுத்தம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். I've done that in CFC even after becoming an elder in CFC. CFCலே மூப்பனாய் ஆன பிறகும் கூட நான் கழிவறை சுத்தம் செய்திருக்கிறேன். Yeah, let's do that. அதை நாம் செய்வோம். Let's be servants till the end of our life. வாழ்க்கை முடிவு வரை நாம் வேலைக்காரர்களாக இருந்து விடுவோம். I want to ask you, brothers and sisters, have you ever cleaned the toilet in your local church building? உங்களுடைய ஸ்தல சபையில உள்ள கழிவறை டாய்லெட் எப்பயாச்சும் நீங்க கழுவி இருக்கீங்களா? Have you done it even once? ஒரு முறையாச்சும் செஞ்சிருக்கீங்களா? What type of ministry are you looking for? அப்படினா என்ன விதமான ஊழியத்தை நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? God will never give you a ministry. ஒரு காலம் தேவன் உங்களுக்கு ஊழியத்தை கொடுக்க மாட்டார். Because you're not willing to do the lowly job. ஏன்னா மிகவும் கீழான வேலையிலிருந்து ஆரம்பிப்பதற்கு உங்களுக்கு மனதில்லை. Jesus washed people's feet. இயேசு ஜனங்களுடைய கால்களை கழுவினார். And if there were toilets in those days, I am absolutely sure Jesus would have gone and cleaned the toilet. அந்த நாட்களிலேயே டாய்லெட் இருந்திருக்குமே, ஆனால் கண்டிப்பா இயேசு கழுவி வந்திருப்பார். Because that was his attitude. ஏன்னா அதுதான் அவருடைய மனப்பான்மை. Those are the type of people God is looking for. இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் தெரிந்து கொள்வதற்கு தேடுகிறார். Very difficult to find such people. இப்படிப்பட்டவர்களை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். God is looking for young people. தேவன் வாலிபர்களை Who தேடுகிறார். will not seek their own. தங்களுக்கானதை தேடாத வாலிபர்கள் உண்டோ என்று தேடுகிறார். Paul had a young man like that who served him like Timothy. His name was Timothy. பவுலுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாலிபன் இருந்தான், அவனுடைய பெயர் தீமோத்தேயு. And Paul writes to him in 2 Timothy chapter 1. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்திலே பவுல் அவனுக்கு எழுதுகிறார். He says, 2 Timothy 1 verse 4, I long to see you even as I recall your tears. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுவதனாலே நான் உன்னை தமிழிலே உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி நான் உன்னை காண்பதற்கு வாஞ்சியா இருக்கிறேன். Why was Timothy shedding tears? ஏன் தீமோத்தேயு கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தான்? Because he saw how much Paul was suffering for the sake of the gospel. பவுல் சுவிசேஷத்துக்காக எவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறார் என்பதை பார்த்தபடியாலே. Have you ever shed any tears when you see some other servant of God suffering for the sake of the gospel? சுவிசேஷத்துக்காக கஷ்டப்படுகிற தேவ ஊழியர்களை பார்த்து கண்ணீர் விட்டிருக்கிறீர்களா எப்பொழுதாவது? Or are you only interested in yourself? அல்லது உங்களிலேயே தான் விருப்பமுள்ளவர்களாக இருந்திருக்கிறீர்களா? You know why God chose Timothy? ஏன் தீமோத்தேயுவை தேவன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? He did not seek his own. அவன் தனக்கானதை தேடாமல் இருந்தான். He shed tears. அவன் கண்ணீர் விட்டான். Saw what Paul was going through. பவுல் கடந்து செல்கிற கஷ்டங்களை பார்க்கும்போது தீமோத்தேயு கண்ணீர் விட்டான். The Holy Spirit inspired Paul to write that. பரிசுத்த ஆவியானவர் அதை எழுதி வைக்க முடியாய் பவுலை ஏவினார். He says, I remember your tears. நான் கண்ணீரை ஞாபகம் பண்ணி. And I long to see you because you're different from all my other co-workers. என்னுடைய மற்ற எல்லா உடன் ஊழியரை காட்டிலும் நீ வித்தியாசமானவனா இருக்கிறபடினாலே உன்னை காண வாஞ்சியா இருக்கிறேன். There was only one successor for Paul and that was Timothy. பவுலுக்கு ஒரே ஒரு தொண்டன் தான் உண்டு, அவர்தான் தீமோத்தேயு. There are many other people who joined him earlier. அதற்கு முன்பாக அநேகர் பவுலை சேர்ந்து கொண்டார்கள். But they were not selected. ஆனால் அவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளப்படவில்லை. Timothy was one of the youngest. தீமோத்தேயு தான் இருக்கிறதுல சிறியவனா இருந்தான். You know, sometimes in the church also we can make the mistake of seniority. சபையிலே கூட நாம் இந்த தவறை செய்து விட முடியும். சீனியாரிட்டி என்றதான தவறு. Oh, so and so has been with us for so many years, so we better give him some responsibility. இவர் ரொம்ப வருஷமா நம்ம சபையில இருந்திருக்கிறார், ஆகவே அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுப்போம். That is like the business world and the political world. அது இந்த தொழில் வட்டாரத்திலேயும் அரசியல் வட்டாரத்திலும் இருக்கிறது போல. That's not the way we give responsibility in the church. சபையில அப்படி நாம் பொறுப்பை யாருக்கும் கொடுப்பதில்லை. We have to see whether a young brother is more wholehearted than some of these senior people. Senior people காட்டிலும் சில வாலிபர்கள் முழுஇறுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டும். Who have a genuine concern. உண்மையான கருத்தினை உள்ளவர்களாக இருக்கிறார்களா? Paul says in Philippians chapter 2. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார். He says in verse 19 to 21. 19 லிருந்து 21 வசனம் வரை சொல்கிறார். He talks about Timothy. தீமோத்தேயு குறித்து சொல்கிறார். He says in verse 20, I don't have anybody like him who will be genuinely concerned for your welfare because they all seek their own and not those of Christ Jesus. 20-21 வசனங்கள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன்
தீமோத்தேயுவை அன்றி வேறு ஒருவனும் இடத்துல இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவர்களை தேடுகிறார்கள். Imagine in the church, people are seeking their own. சபையில எண்ணி பாருங்கள், தங்களுக்கானவர்களை தேடுகிறார்கள். There are people in Paul's day like that and people in our day like that. பவுலின் நாட்டிலேயும் அப்படித்தான் இருந்தார்கள், நம்முடைய நாட்டிலேயும் அப்படித்தான் இருக்கிறார்கள். They are not genuinely concerned about the welfare of others. மற்றவருடைய காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறவர்கள் இல்லை, விருப்பமாய் உள்ளவர்கள் இல்லை. I've seen a lot of young people in the last 30 years in our churches. நம்முடைய சபைகளிலே கடந்த 30 ஆண்டுகளாக அநேக வாலிபர்களை பார்த்திருக்கிறேன். They all appear to be pretty zealous when they are young. அவர்கள் வாலிபராக இருக்கும்போது ரொம்ப வைராக்கியம் உள்ளவர்களைப் போல காண்பிக்கிறார்கள். Once they get married, they are only interested in their wife. திருமணமானதுக்கு அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு விருப்பம் எல்லாம் மனைவிதான். So that's why I tell young people, I say I won't know whether you're wholehearted till you get married and have one or two children, then I'll tell you. ஆகவேதான் நான் வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் முழு இதயமுள்ளவர்களா இல்லையா என்று சொல்லி இப்பொழுது நான் கணிக்க மாட்டேன். உங்களுக்கு திருமணம் ஆகட்டும், 1-2 பிள்ளைங்க வரட்டும், அதுக்கப்புறம் எப்படி வைராக்கியமா இருக்கீங்களா பார்த்து நான் சொல்றேன். The Lord goes out of their vision. It's their wife now. They want to spend their whole life trying to please their wife. இப்போ தங்களை தரிசனம் எல்லாம் தேவன் அங்கே அகன்று விட்டார், உங்கள் மனைவி வந்து விட்டார். That's tragic. இது ஒரு பரிதாபமான காரியம். I've seen it happen with numerous people. அநேகருடைய காரியங்களில் இப்படி நடக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். God sees that. தேவன் அதை பார்க்கிறார். God tests them. தேவன் அவளை சோதிக்கிறார். I know God tested me when I got married. நான் திருமணமான பொழுது தேவன் என்னையும் சோதித்தார். I know God tested me when I had children. எனக்கு பிள்ளைகள் வந்த பொழுதும் தேவன் என்னை சோதித்தார். See who will be first in my life. என் வாழ்க்கையில் யார் முதல் தரம்? Jesus was first when I was single. நான் தனியாக இருக்கும் பொழுது இயேசுதான் முதல். But he tested me when I got married, whether my wife will be first or whether Jesus will still be first. திருமணமான பிறகு என்னுடைய மனைவி எனக்கு முதலாவதா இருப்பாளா அல்லது தேவன் தான் முதலா என்று அதையும் சோதித்து பார்த்தார். Then after I got children, he again tested me. See who's going to be first now. பிள்ளைகள் பிறந்த பிறகு யார் எப்பொழுது முதலாவது இருக்க போகிறார் என்பதை அதையும் சோதித்து பார்த்தார். 50 years after God called Abraham, he tested him to see whether he put Isaac first or God first. 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஆபிரகாமை அழைத்த 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஈசாக்கு ஆபிரகாம் முதலா அல்லது நான் முதலா என்று தேவன் சோதித்தார். Only after he tested him, he gave him a ministry. சோதித்த பிறகுதான் அவனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தார். The same with all the servants of God throughout the church, throughout the history of God's people. தேவனுடைய மக்களுடைய சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது முழு சரித்திரத்திலேயும் இப்படித்தான் நடக்கிறது. I want to say to all of you, உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், your younger days are days when God is testing you. உங்களை வாலிப நாட்கள் தேவன் உங்களை சோதித்துக் கொண்டிருக்கிறார். 90% of young people miss the ministry God has for them because they fail in the test. இந்த சோதனையிலே தவறுகிறபடினாலே 90% வாலிபர்கள் அவர்கள் ஊழியத்திற்கு தகுதி இல்லாதவர்களாய் போய் விடுகிறார்கள். I asked the Lord one question once. ஒருமுறை நான் தேவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். I said, Lord, India has got 100 crore people. ஆண்டவரே 100 கோடி மக்கள் இந்தியாவிலே உண்டு. Why aren't there more prophets in India? ஆனால் ஏன் இந்தியாவிலே தீர்க்கதரிசிகள் இல்லை? Who live before you and speak your word? உமக்கு முன்பாகவே வாழ்ந்து நம்முடைய வார்த்தையை சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகள் எங்கே? Don't you love this country? இந்த தேசத்தை நேசிக்கவில்லையா? Thousands of preachers, but where are the prophets? ஆயிரக்கணக்கான பிரசங்கியாளர்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் எங்கே? Who hear you and speak what you say? நீர் சொல்லுகிறதை கேட்டு நீர் சொல்ல வேண்டியவர்களை சொல்லுகிறவர்கள் எங்கே? Who are not interested in pleasing any man, who are not interested in anybody's money. எந்த மனிதனையும் பிரியப்படுத்துவதிலே, எந்த பணத்தையும் பிரியப்படுத்துவதிலே அவருக்கு விருப்பமில்லை. Who are not interested in pleasing their wives or any such thing. மனைவியோ மற்றவர்களையோ பிரியப்படுத்துவதற்கு விருப்பமில்லை. And the Lord said, ஆண்டவர் சொன்னார், I called many young people நான் அநேக வாலிபர்களை அழைத்திருக்கிறேன் to be my prophets. தீர்க்கதரிசிகளாக இருப்பதற்கு. But almost all of them have fallen by the wayside. அவர்களில் அநேகர் கிட்டத்தட்ட எல்லாருமே அவர் வழியிலே விளைவிலைக்கு போய்விட்டார்கள். They went after money, job, பணத்துக்கு பின்னாடி போய்விட்டார்கள், வேலை பின்னாடி போய்விட்டார்கள், marriage, திருமணம், all missed God's will. எல்லாரும் அல்லது தேவ சத்தத்தை தவறிவிட்டார்கள். More important for them. மற்ற காரியங்கள் அவர்களுக்கு முக்கியமானதாக மாறிவிட்டது. There's nothing wrong with the job or getting married. திருமணமாக செய்வதிலேயும் வேலை செய்வதிலேயும் தவறில்லை. I've done a job, I've got married. நான் வேலை செய்திருக்கிறேன், நான் திருமணமாகி இருக்கிறது எனக்கு. But they were never first in my life. ஆனால் அவைகள் தான் வாழ்க்கைக்கு முதல் தரம் கிடையாது. Marriage has never been first in my life. என் வாழ்க்கையில் திருமணம் என்பது முதலே அல்ல. The kingdom of God has been first. தேவனுடைய ராஜ்யமே எனக்கு முதல் தரமாக இருந்தது. And because of that my marriage has been happier. அதன் நிமித்தமாக இந்த திருமண வாழ்வு சந்தோஷமுள்ளதாக மாறியது. My business which I've done for 25 years, that's never been first in my life. என்னுடைய 25 ஆண்டு காலத்திலே நான் ஒரு தொழில் செய்து வந்தேன், அது எனக்கு பிரதானமானதா இல்லை. If I had made it first in my life, I would have made a lot more money. அதை பிரதானமாய் நான் வைத்திருந்திருப்பேன், ஆனால் தேவனுக்கு நான் அதிகமாய் பணத்தை சம்பாதித்திருந்திருப்பேன். But I would have lost my ministry. ஆனால் என்னுடைய ஊழியத்தை இழந்திருப்பேன். Years ago I decided. எவ்வளவு ஆண்டுகள் முன்பதாகவே நான் தீர்மானித்தேன், God will be first in my life. வாழ்க்கையிலே தேவனே முதல்ல பிரதானமாய் இருப்பார். Not my business, not my wife, nobody. தொழிலோ மனைவியோ யாருமோ அல்ல. I want to say to all of you, எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், decide that today. இன்றைக்கு அதை தீர்மானியுங்கள். No matter what happens, God will be first in your life. என்ன நடந்தாலும் சரி, தேவனே என் வாழ்க்கையிலே பிரதானமாய் இருப்பார் என்று தீர்மானியுங்கள். He will give you the best. அவர் உங்களுக்கு மேன்மையானதை தருவார். I pray that there'll be young people like that, young men and women growing up in our churches. நம்முடைய சபைகளில் இப்படிப்பட்ட வாலிப தம்பிகள் தங்கிகள் எழும்புவார்கள் என்று நான் ஜெபிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். Heavenly Father,
பரலோக பிதாவே, thank you for these wonderful young people who are sitting here. இங்கே உட்கார்ந்து இருக்கிற அருமையான வாலிப தம்பி தங்கைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். I believe that a number of them really want to be wholehearted disciples of Jesus. ஆண்டவரே, இதிலே அநேகர் ஆண்டவரே இயேசுவுக்கு என்ற முழு இதயமுடைய சிஷ்யர்களாய் இருப்பார்கள் என்று நம்புகிறோம். Sometimes they are discouraged because they don't see good examples in front of them. சில சமயத்திலே தங்களுக்கு முன்பாக நல்ல மாதிரிகளை பார்க்காதபடினாலே சோர்வடைகிறார்கள். Help them to see you, Lord, as a great example in front of them. ஆண்டவரே, உம்மையே நல்ல ஒரு மாதிரியாய் பார்க்க உதவி செய்யும். And that they will remain wholehearted till the day you return. நீர் திரும்பி வரும் வரை ஆண்டவரே அவர் முழு இதயமுடையவர்களாய் இருக்கட்டும். Put you first in every area of their life. தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் உம்மையே பிரதானமாய் வைக்கட்டும். Pray in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.